Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. Your journey to home ownership is just a step away. Holidays nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சமீபத்திலே வந்து பார்த்தா ஒரு நடிகை வந்து மையப்படுத்தி பல செய்திகள் வந்தது. அதுக்கெல்லாம் நீங்க வாயை திறக்கலையே. திறக்கணும்ல, உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வரும்போது நீங்க திறக்கணும் சார் வாயை. உங்க ஏரியால, உங்க பகுதியில, உங்க சமுதாயத்துல ஒரு குற்றச்சாட்டு பகிரங்கமா வைக்கிறான்ல, அப்ப உங்களுக்கு பதில் என்ன? நீங்க நடவடிக்கை எடுக்காம இருக்கா? நீங்க சொல்லுங்க சார், நீங்க நடவடிக்கை எடுக்காம சார். நீங்க சார் நாளைக்கு நீங்க ஆட்சிக்கு வந்துடுறீங்க சார், இந்த மாதிரி எந்த சம்பவம் நடக்காத. கட்சியிலே வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு ஒரே பிரச்சனையா இருக்கு. மணிப்பூர்ல நடந்ததை கம்பேர் பண்ணீங்கன்னா இதோட பட்ட பகல 2 பெண்ணை நிர்வாணமா ஓட விட்டாங்கல்ல, அப்ப அதுக்கு என்ன பண்ணுவீங்க? நீங்க வேட்டி கட்டுவீங்களா? இப்போ ஒரு சபதம் எடுங்க, நான் பொள்ளாச்சியில குற்றவாளிகள் தண்டிக்கப்படுற வரைக்கும் நான் வேட்டி கட்ட மாட்டேன், அண்டர்வேரோட இருப்பேன் சொல்லுங்க. நீங்க எல்லாரும் இங்க வந்து கூக்குரல் இருக்கீங்கன்னா இந்த குரல் எதுக்குன்னு கேக்குறீங்க? நீங்க நீதிக்கு கேட்கறதுக்கான குரல் கிடையாது. நீங்க சீன் போட்டு அரசியல் ஆதாயம் அடைய பாக்குறீங்க. நமக்கான சட்ட அமைப்புகள் மூலமா நீங்க பண்ணலாம். இப்ப நீங்க பண்றது எல்லாமே இந்த எதிர்கட்சிகள் பண்றது காட்சி அரசு தான் பண்றாங்க. சினிமாவில் நடிகர்கள் நடிகைகளை வந்து ஒரு பாலியல் பண்டமாக தான் பயன்படுத்துறாங்க. இத உச்ச நட்சத்திரங்கள் எல்லாருமே இதுல அடங்கும் உட்பட. ஆமா, உச்ச நட்சத்திரம்னா யாரு? குற்ற நிகழ்வு வந்து பொதுவா எல்லா அரசியல் கட்சிகளும் நீங்க அரசியல் கட்சி பொறிக்கைகள் தானே வச்சு அரசியல் கட்சி நடத்துறீங்க. நீங்க அப்ப இந்த மாதிரி நடக்க தான் செய்யும். ஃபுல்லா காகிதம் பொறிக்கைகளை தான் வச்சு நீங்க வந்து வட்டச்சாளர் கொட்டச்சாளர் போட்டுருக்கீங்க. எல்லா கட்சியும் நான் சொல்றேன், குறிப்பிட கிடையாது. அப்புறம் என்ன, அப்புறம் வேற மாதிரி நான் பேசுறேன் நான். Yes proudly presents 13th SCON S-Mart multiple business 270 plus stalls 10,000 plus business visitors 3,000 plus S members in just 2 days January 4th and 5th Chennai Trade Center. அளவுக்கு அதிகமான தள்ளுபடியில் புத்தாண்டை கொண்டாடுங்கள். Flipkartன் அற்புதமான பொருட்களை கீழே உள்ள வியூ ப்ராடக்ட்களை கிளிக் செய்து மகிழ்ச்சி பொங்கலை கொண்டாடிடுங்கள். வணக்கம், இது கிங் டிவி. இன்றைக்கு நம்மோடு பத்திரிகையாளர் சேக்குவேலா ஜெய்சங்கர் அவர்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பயணிக்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். இப்ப தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் இன்னைக்கு ஆளுநரை சந்திச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிடம் உரையாடல் நடந்ததாக பிறகு பதியப்படுது. இதை எப்படி சார் பாக்குறது? சொல்ல முடியாது. ஆர்டிகல் 356 வந்து விஜய் வந்து கொடுத்துட்டாரு அப்படி சொல்லிட்டு இன்னைக்கு நைட்டே கூட ஆட்சியை கவிழ்த்தாலும் கவிழ்த்திடலாம். அவ்வளவு வலிமையான ஒரு பின்ன என்ன சார்? பின்ன ஒரு வாரம் கழிச்சு இங்க என்ன வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆளாளுக்கு ஏதோ ஒன்று பண்ணணும்னு நீங்களும் பண்றீங்கல்ல. விஜய் தான் நான் சொல்றேன். இது எப்போ பண்ணணும்? இது எப்ப பண்ணிருக்கணும்? மன்னிக்கணும், விஜய் அப்படி பண்ண வேண்டிய அவசியம் சார். நான் கேட்கறது அப்படி கிடையாது சார். நீங்க சார் இப்போ உண்மையிலே நீங்க பண்றீங்க, ஒரு அறிக்கை விட்டீங்கல்ல, அந்த அறிக்கையில முடிஞ்சிச்சு. நீங்க என்ன கேட்டீங்கன்னாக்கா நடவடிக்கை எடுன்னு சொல்லுங்க. நீங்க நடவடிக்கை எடுக்காம இருக்கா? நீங்க சொல்லுங்க சார், நீங்க நடவடிக்கை எடுக்காம. சார் நீங்க சார் நாளைக்கு நீங்க ஆட்சிக்கு வந்துடுறீங்க சார், இந்த மாதிரி எந்த சம்பவம் நடக்காத. கட்சியிலே வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு ஒரே பிரச்சனையா இருக்குது சார். தமிழ்நாடு பாதுகாப்பு சார் அவர் சொல்லி கீழ்ச்சிருவார். அவர் சொல்றாருன்னா இன்னொருத்த சொல்றான் போடுவீங்களா? நீங்க சினிமா விமர்சனம் பண்றவங்க சொல்றான் என்னன்னு கேட்டீங்கன்னா, காலங்காலம் 35 வருஷம் சினிமா வந்து அப்படியே அலசி கரைச்சி குடிக்கிறவன் சொல்றான் என்னன்னு கேட்டீங்கன்னா, சினிமாவில் நடிகர்கள் நடிகைகளை வந்து ஒரு பாலியல் பண்டமாக தான் பயன்படுத்துறாங்க. இத உச்ச நட்சத்திரங்கள் எல்லாருமே இதுல அடங்கும் உட்பட. ஆமா, உச்ச நட்சத்திரம்னா யாரு? யாரு? அதுவும் பேர கமல், ரஜினி உட்பட எல்லா நடிகர்களும் சொல்லி அனுப்பும் அவங்களுக்கு. நீங்க இது வன்மம் இருக்கிற உண்மையா சொல்றேன் சார். சொல்லதான் நான் சொல்றேன். உங்களுக்கு அனுப்புவா, வீடியோ அனுப்புவா சார். பிஸ்மின்ற விமர்சகர் அவர் சொல்றார், சினிமாவில் எல்லா நடிகர்களும் விஜய் உட்பட அதனால கேள்வி கேட்க கூடாது. கேள்வி கேட்கறதில்ல, பாலியல் குற்றங்களை வந்து பாத்தீங்கன்னா செய்யறவங்களா இருக்கிறாங்கன்றது அது பொருள். என்னன்னு கேட்டா பெண்களை வந்து பாலியல் பண்ண. அப்போ நான் என்ன கேக்குறீங்கன்னா, இருங்க சார், முதல்ல நான் இதை முடிச்சிடறேன். சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு தான் நான் சொல்றேன். அது எல்லாமே அப்படி இருக்குன்றது எனக்கு அதில் உடன்பாடு. எல்லா நடிகர்களும் அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு என்னுடைய தனிப்பட்ட கருத்து. சரிங்களா? இப்படியான ஒரு குற்றச்சாட்டு வந்து சினிமா நடிகர்களுக்கு இருக்கு. சமீபத்திலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நடிகை வந்து மையப்படுத்தி பல செய்திகள் வந்தது. அதுக்கெல்லாம் நீங்க வாயை திறக்கலையே. திறக்கணும்ல, உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வரும்போது நீங்க திறக்கணும் சார் வாயை. உங்க ஏரியால, உங்க பகுதியில, உங்க சமுதாயத்துல ஒரு குற்றச்சாட்டு பகிரங்கமா வைக்கிறான்ல, அப்ப உங்களுக்கு பதில் என்ன? சினிமாவில் பகிரங்கமா சொல்றாங்க, சினிமாவில் நடிகர்கள் உச்ச நடிகர்கள் எல்லாருமே பாலியல் ரீதியா பெண்கள் வந்து பாலியல் பண்டமா பயன்படுத்துறாங்கன்னு சொல்றான். அப்ப உங்களுக்கு அதுல இருந்து நீங்க உங்களுக்கு பொறுப்பு இல்ல, நீங்க பேசணும்ல. இங்க அரசியலுக்காக திமுக சார், நான் மீண்டும் சொல்றேன், திமுக அரசை எதிர்க்கணும்ன்ற ஒரு முடிவுல நீங்க இருந்தீங்கன்னா தாராளமா எதிர்க்கலாம். எவ்வளவு விஷயங்கள் இருக்கு.
ஆனா ஒரு குறிப்பிட்ட வந்து ஒரு குழந்தை வந்து பாதிக்கப்பட்டிருக்கு, அது புகார் கொடுத்திருக்கு, அதுக்கான நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கிறாங்க. இதை சொன்னா நீங்க 200 ரூபாய் ஊப்பின்னு சொல்லுங்க, எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது, தாராளமா சொல்லிட்டு போங்க. ஆனால் வந்து ஆனால் போடணும், ஆனால் இருக்கிற உண்மையை பேசணும். அரசியல் பண்றீங்கன்னு நான் சொல்றேன். அரசுக்கு எதிராக பேசினா ஆமா அரசியல் அரசுக்கு எதிராக பேசக்கூடாது. அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. காட்சி அரசியல், இது காட்சி அரசியல். நீங்க பண்ணணும்னு சொன்னா பண்ணுங்க சார். நான் கேட்கிறேன், உடம்பு அவரு உங்கறாரு சார், சாட்டையா சார். நான் ஒன்னு சொல்றேன், மோடி வந்து தடுக்கிறார். நம்ம ரொம்ப சீரியஸா பேசணும், நீங்க காமெடியா கொண்டு போறீங்க. நம்ம சீரியஸா போயிட்டு இருக்கும்போது சாட்டையில் அடிச்சுக்கிறது வந்து ஒரு காமெடியா தான் பார்க்கப்பட்டது, ஒரு காமெடி. அது நம்ம சீரியஸா பேசிட்டு இருக்கிறோம். நான் சொல்றேன் சென்சிட்டிவான ஒரு விஷயம் இது. நீங்க நீதிமன்றத்துக்கு போங்க. இந்த அரசு நடவடிக்கை எடுக்கல, முடிவு பண்றீங்க. காவல்துறை நடவடிக்கை எடுக்கல, முடிவு பண்றீங்க. அங்க நீதிமன்றம் நமக்கு வந்து பார்த்தா உச்சபட்சமா நமக்கு வந்து பார்த்தா ஒரு கோயில் மாதிரி இருக்கு நீதிமன்றம். அங்க போய் முறையிடுங்க, அங்க முறையிடுங்க. ஆனா இங்க வந்து பார்த்தா இந்த கூக்குரல் இது எதுக்கு? மக்கள் கிட்ட ஒரு அவப்பேர் வரணும் இந்த அரசுக்கு. இப்படி நான் நடக்குது, உங்க அரசு நீங்க நடத்தும் நடக்கலையா சொல்லுங்க. இதே எடப்பாடி ஆட்சியில் நடக்கலையா, பொள்ளாச்சியில் நடக்கலையா? 200 மாணவிகள். நீங்க அங்க பக்கத்துல நீங்க ஒண்ணு வேணாம் சார், ஜெயக்குமாருக்கு பதில் அங்க ஜெயராம் இருக்கணும். ஜெயக்குமார் எடுத்துட்டு அந்த இடத்துல ஜெயராம் இருக்கணும். நான் தான் சொல்றேன் சார், இங்க வந்து இங்க பிஜேபி அண்ணாமலையும் சேர்த்தே சொல்றேன், அரசியல் பண்ணாதீங்கன்ற. நான் நீங்க பண்றது அரசியல், நீங்க பேசுறது எல்லாமே இவ்வளவு பொங்குறீங்கல்ல, மயிறு எல்லாம் பேசுறீங்கல்ல. ஏன் நீங்க ஒரு சர்டிஃபிகேட் பண்ண முடியுமா? என் கட்சியில வந்து பாத்தீங்கன்னா யாரு மாதிரி லிஸ்ட்டை தூக்கி போடுறாங்க, அவ்வளவு பேர் இருக்கிறான், அவ்வளவு குற்றம் செஞ்சிருக்கிறான், லிஸ்டே இருக்கு. 10 பேருக்கு மேல வருது லிஸ்ட்ல, இன்னும் அந்த வழக்குகள்லாம் முடிய கூட இல்லை. அப்ப நீங்க இதை எடுத்து நீங்க பொங்குறீங்கன்னா இந்த ஆக்டிங், இது முழுக்க விஜய் வந்து அவர் பண்றது வந்து ஆக்டிங். கவன ஈர்ப்பு கேட்டா வந்து பாத்தீங்கன்னா பாண்டே சொல்ற யாரோ ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துருக்காங்க அண்ணாமலைக்கு. ஆமா அண்ணாமலைக்கு, ஆமா நீங்க வந்து நான் தான் சொல்றேன்ல சார், இங்க உங்களுக்கு நீங்க பேசுற அந்த ஸ்டேட்மெண்ட்லயே பாருங்க, நான் இங்க மனு கொடுத்துட்டேன், அங்க மனு கொடுத்துட்டேன், எதுவுமே நடக்கல. அப்ப எல்லாமே இங்க செயல் எடுத்து போச்சு. ரைட், ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் கூட நடவடிக்கை எடுக்கல அவர் சொல்றாரு. அப்ப நீதிமன்றம் இருக்குல்ல, ஐயா இத்தனை மனு கொடுத்துருக்குங்க, நடவடிக்கை இல்லைங்கன்னு சொல்லி போங்க. அதை விட்டுட்டு மக்கள் கிட்ட ஒரு அவப்பேர் வரணும்ன்ற அந்த இதுதான் நேரம், சரியான நேரம் தருணம். இதை பெருசு, இதை விட கேவலமான அரசியல் எதுவுமே கிடையாது சார். ஒரு பெண் வந்து பாதிக்கப்பட்டு, உங்க வீட்டு பொண்ணாங்க என் வீட்டு பொண்ணாலும் சரி பாதிக்கப்பட்டு, அதுக்கான நடவடிக்கை வந்து அந்த பெண் வந்து கதறட்டும் சார், நடவடிக்கை அந்த பேரண்ட்ஸ் வந்து கதறட்டும், நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு அரசு மேல குற்றச்சாட்டு. எல்லாமே ரகசியம். நாளைக்கு அவங்க மனு போட்டாலும் கூட ரகசியமா தான் இருக்கும். நீதிமன்றத்துல சொல்றாங்க இங்க வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னா ரகசியம் தான் காக்கப்படும். பாதிக்கப்பட்டவங்களும் கேட்டா அவங்க வந்து ரோட்ல நின்று கதறணும்னு கிடையாது. மனு போட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து செய்தியா வராது, வெளியே வராது, அப்படியே ரகசியம் காக்கப்படும். அப்படி அதுக்கான வந்து சட்ட பாதுகாப்பு இருக்கு. இப்ப எஃப்ஐஆர் வெளியானதுக்கே எவ்வளவு வந்து பிரச்சனை ஆயிட்டு இருக்கு, கேள்வி வந்து நீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்காங்க. அப்ப நீதிமன்றம் கண்காணிக்குது இல்ல சார். நீதிமன்றத்துக்கு வழக்கு சோமோட்டோ எடுத்த வழக்கு. அப்ப அதை தாண்டி நீங்க எல்லாரும் இங்க வந்து கூக்குரல் இருக்கீங்கன்னா இந்த குரல் எதுக்குன்னு கேட்குறீங்க. நீங்க நீதிக்கு கேட்கறதுக்கான குரல் கிடையாது. நீங்க சீன் போட்டு அரசியல் ஆதாயம் அடைய பாக்குறீங்க. இதை திமுகவை பலவீனப்படுத்த முடியுமான்னு பாக்குறீங்க. இதன் மூலமா டிஎம்கே பலவீனப்படுத்த முடியுமா? அவ்வளவுதான். இதை தாண்டி வேற ஒண்ணும் கிடையாது. இல்ல இப்ப குறிப்பிட்ட அந்த ஒரு இடத்தை தான் எதிர்கட்சிகள் வந்து கார்னரா பண்றாங்க. எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, அண்ணாமலை மாதிரியான ஆட்கள் ஆனாலும் சரி, அது வந்து மிகவும் பாதுகாக்கப்பட்ட இடம், அண்ணா பல்கலைக்கழகம் அப்படின்றத வந்து கொண்டாடக்கூடிய இடம். நீங்க சொன்ன மாதிரி புகழுக்கான இடத்துல இது நடந்திருக்கு அப்படின்றத அவங்க மறுபடியும் சொல்வதற்கான காரணம் என்ன? அந்த இடம் காரணம். நான் ஒரே விஷயம், எனக்கு சுத்தி வளைச்சாலும் நான் பேச மாட்டேன். எனக்கு ஸ்ட்ரைட்டா நான் சொல்றேன், இங்க எதிர்கட்சிகள் எல்லாமே வந்து அரசியல் பண்றாங்க. எதிர்கட்சிகள் சரிங்களா, ஆளுங்கட்சி நடவடிக்கை எடுக்கிறாங்க. அந்த நடவடிக்கை எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சில டிசப்பாயின்மெண்ட்னா அந்த நபர் வந்து அமைச்சர்களோடு சேர்ந்து புகைப்படம் எடுத்தது. அப்போ அந்த புகைப்படம் எடுக்கிறதுக்கு அதுக்கு யார் வந்து அவரை மீடியேஷன் பண்ணது யாரு, அடுத்த கட்ட நிர்வாகிகள் யாரு, எப்படி வந்து ஒரு அமைச்சர்கிட்டையும் ஒரு துணை முதலமைச்சர்கிட்டையும் அவர் ரீச் ஆக முடிஞ்சது, அதுக்கு இடையில யார் இருந்திருக்கிறாங்க, அந்த யாருன்றது தான் சாரா. ஸோ இப்படிலாம் இருக்குல்ல சார். இங்கே வந்து இது முழுக்க நான் சொல்கிறேன், ஒரு கட்டத்தில் ஆளுங்கட்சி நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த நடவடிக்கை எடுக்கிற அந்த டைம்லேயே வந்து நீங்கள் அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு இதை வந்து அரசியலாக்குறதுன்னு ஒன்று இருக்குல்ல. ஒவ்வொருத்தரும் ஒரு வடிவத்தில் அரசியலாக்குறாங்க. அது நான் சொல்ல எதிர்கட்சிகள் பண்ற எதிர்கட்சிகள் இல்லை சார், எதிர்கட்சிகள் கடமையை செய்யறது வேற. ஆனால் இது வந்து ஒரு காட்சி அரசியலா பண்றதுன்னு இருக்குல்ல.
இதை வந்து கேட்டால் நடவடிக்கையே எடுக்கல, இதை வந்து சம்மந்தப்பட்ட நபர் யாரையுமே கைதே பண்ணலை. இந்த அரசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புகழ்பெற்ற ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு பெண்ணுக்கு இப்படி அநீதி நடந்திருக்குங்க, இந்த அரசு யாரையுமே கைது பண்ணலை சார் அப்படின்னு சொன்னாங்க. சம்பந்தப்பட்ட நபர், புகார் கொடுத்த நபர் யாரை சுட்டி காட்டியிருக்கிறாங்களோ அவரை வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க ஃபர்ஸ்ட். சரிங்களா? அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக விசாரணை நடக்கும்போது அப்போ நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு யார் மேலே. இப்போ இவங்களே கரெக்டாக கடமையை செய்கிறவங்களா இருந்தாக்கா இவங்க வந்து ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிறாங்களே, அந்த சார் யாருன்றது நீங்கள் சொல்லுங்கள், வெளிப்படையாக சொல்லுங்கள். இந்த நபர் வந்து இந்த கட்சியில் இருந்திருக்கிறாரு, இந்த நிர்வாகியாக இருந்திருக்காருன்னா அந்த நிர்வாகியை போட்டது யாரு, அவரு வந்து பார்த்தீங்கன்னா இதில் தொடர்பு இருக்கா, அப்படி பேர் சொல்லி பகிரங்கமாக பேர் சொல்லி நீங்கள் வந்து இது இப்படி இந்த சொல்லுங்க. இந்த கோஷமே தேவையில்ல. இல்ல அடிப்படையில நீங்க ஆட்சி அரசியல் நான் எது சொல்றேன்னு கேட்டேன்னா, இங்க வந்து ஒரு பிரஸ் மீட்டை வச்சு அதை வந்து இப்படி கொடுக்கணும்னு கேட்டேன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஆபீஸ் வந்து ஒரு அறிக்கையவே நீங்க வெளியிட முடியும். இப்போ அண்ணாமலைலாம் வந்து இப்போ வந்து இப்படி ஒரு சீன் போடுறாருல்ல, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிக்கையே கொடுத்து நீங்க வந்து நீங்க நடவடிக்கை எடுக்கலாம். இதை தாண்டி வந்து நீதிமன்றம் கண்காணிக்குது சார். நீதிமன்றத்தில் நீங்க வழக்கு தொடரலாம், நமக்கான சட்ட அமைப்புகள் மூலமா நீங்க பண்ணலாம். இப்போ நீங்க பண்றது எல்லாமே இந்த எதிர்கட்சிகள் பண்றது வந்து காட்சி அரசு தான் பண்றாங்க. இல்ல நீங்க இப்போ நான் கேட்கிறேன்னா, இது வந்து எல்லா ஆட்சியும் உங்க ஆட்சியிலும் நடந்தது இருக்கு, பிஜேபியில நடக்கவே இல்லையா, அதிமுக ஆட்சி நடக்கவே இல்லையா? அப்போ அப்படி சொன்னா வந்து அப்போ திமுக அரசு வந்து அப்போ அவங்க எதிர்கட்சியோட வந்து அந்த கடமையை அவங்க செஞ்சாங்க. அதே மாதிரி கேட்டால் நீங்களும் வந்து அது கடமையை செய்யுங்க. ஆனால் காட்சிப்படுத்துறதுன்னு ஒன்று இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி உங்க ஆட்சியில் நடக்காத மாதிரியும் இப்போதான் தமிழ்நாட்டில் முதல் முறை இப்படி நடந்தா மாதிரியும் இருக்கு. இது மாதிரி பல சம்பவங்கள் நடந்திருக்கு. இப்போ பாருங்க சார், 2 நாளாக பாருங்க, நாம் தமிழர் கட்சியில் ஒருத்தர் கைது பண்ணியிருக்காங்க, தாவே கலர். இங்கே குற்ற நிகழ்வு வந்து பொதுவாக எல்லா அரசியல் கட்சியெல்லாம் நீங்க அரசியல் கட்சி பொறுக்கிகள் தானே வச்சு அரசியல் கட்சி நடத்துறீங்க நீங்க. அப்போ இந்த மாதிரி நடக்க தான் செய்யும் எல்லா கட்சியும். சார் சும்மா என்ன பேச சொல்லுங்க. எல்லா அரசியல் கட்சியும் நீங்க யார் வந்து மகான்களை வச்சு அரசியல் கட்சி நடத்துறீங்க நீங்க சொல்லுங்க. நல்ல படித்த பிள்ளைங்களாம் அது வேலைக்கு அங்கங்கே போயிடுதுங்க. ஃபுல்லாக வந்து காகிதம் பொறுக்கிகளை தான் வச்சு நீங்கள் வந்து வட்டச்சாளர் கொட்டச்சாளர் போட்டுருக்கீங்க. எல்லா கட்சியும் நான் சொல்கிறேன், குறிப்பிட்டு கிடையாது. அப்புறம் என்ன, அப்புறம் வேறு மாதிரிலாம் பேசுகிறேன் நான். இன்னும் அண்ணாமலை என்ன பார்த்தீங்கன்னா அப்படியே காந்தியவாதிகள்லாம் கொண்டாரு பொறுக்கி மொத்த ரவுடி பசங்க பொறுக்கி பசங்க தான் அந்த கட்சியில் இருக்கிறாங்க. உண்மையா இல்லையா நான் சொல்றது? உண்மையா இல்லையா? நீங்க உங்களுக்கு கேள்வி கேட்டா கோபம் வருது இல்லையா? நீங்க எதிர்க்கட்சி கேள்வி நான் யாருக்காவது முட்டு கொடுக்குறேன்னா, நான் திமுக முட்டு கொடுக்குறேன்னா, நீங்க ஒரு பாருங்க, உங்களுக்கு திமுக அரசை வீழ்த்தணும், ஒரு குறிப்பிட்ட சில நெருக்கடிகள் கொடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்கு சார். இந்த மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் வந்து இங்கேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் போயிடுச்சாமே, சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்டர்டேக் பண்ணிட்டாங்களாமே, இது மாநில உரிமை இல்லை. அங்கே இருக்கிறது கேரளா இருந்து குப்பையை இங்கே கொட்டுறாங்கல்ல, அதுக்கு நீங்கள் பேசுங்க, மக்களுடைய பிரச்சனைகளை பேசுங்க. இது மக்கள் பிரச்சனை நான் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. இது பாலியல் குற்றம்ன்றதுன்னு கேட்டால் மக்கள் பாதிக்கப்பட்ட நபர் வெளியில் வந்து கத்தி கதறாரா, நான் புகார் கொடுத்தேன் நடவடிக்கை எடுக்கலை, புகார் கொடுத்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு, எடுத்துட்டு இருக்கிறாங்க, அடுத்தடுத்து நடவடிக்கை இருக்குது. உங்களுக்கு அதில் குறைபாடுனா நீங்கள் என்ன செய்யணும் கேட்டால் நீதிமன்றத்தில் போய் நிற்கணும், பெட்டிஷன் போட்டு நீங்கள் நீதிமன்றத்துக்கும் போயிட்டீங்க, உங்களுடைய பெட்டிஷன் தான் விசாரிக்கப்படுது. சுவமோட்டாவாக எடுத்த பிறகு தான் நீங்கள் போகிறீங்க, அங்கே வந்து விசாரிக்கப்படுது. அது வந்து நீதிமன்றத்தோட கண்காணிப்பில் இந்த வழக்கு இருக்கா இல்லையா, இருக்காது இல்லையா? அப்புறம் நீங்க எதுக்கு இந்த காட்சி அரசு யாருக்குன்னு கேட்கிறேன். இது யாருக்கு? இப்ப அண்ணாமலை அண்டர்வேர் சாரி அண்ணாமலை வந்து செருப்பு கட்டிட்டாரு அண்ணாமலை, அப்புறம் சாட்டையால அடிச்சுக்கிறாருல, இது எதுக்குன்னு கேட்கிறேன். நீங்க இந்த குற்றத்தை நல்லா கேட்டுங்க, இந்த குற்றத்தை நீங்க வந்து இந்த பாலியல் குற்றம் இருக்குல்ல, இங்க அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் குற்றத்தை வந்து அதுக்காக நீங்க வந்து செருப்பை கட்டிட்டீங்க, சாட்டையில நீங்க அடிச்சுக்கிறீங்கல்ல. மணிப்பூர்ல நடந்ததை கம்பேர் பண்ணீங்கன்னா இதோட பட்டப்பகல 2 பெண்ணை நிர்வாணமா ஓட விட்டாங்கல்ல, அப்ப அதுக்கு என்ன பண்ணுவீங்க நீங்க? வேட்டி கட்டுறீங்களா? வேட்டியை கட்ட மாட்டீங்க. தமிழ்நாடு மாநில தலைவர் தானே சார். சார் எதுவா தான் இருக்கட்டும், நடக்கிறது என்ன குற்றம் தானே, உங்க ஆட்சி தான் நடக்குது, அங்க பிஜேபி ஆட்சி தான் நடக்குது. அப்ப அதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? கேள்வி வருதா இல்லையா? கண்டிப்பா. பொள்ளாச்சியில் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா கூட்டணி தானே நீங்க இருந்தீங்க. இப்ப கூட லேட்டா நீங்க ஒன்னும் காலம் முடிஞ்சு இல்லையே. இப்ப ஒரு சபதம் எடுங்க, நான் அந்த பொள்ளாச்சியில் குற்றவாளிகள் தண்டிக்கப்படுற வரைக்கும் நான் வேட்டி கட்ட மாட்டேன், அண்டர்வேரோட இருப்பேன், சொல்லுங்க. இல்ல அவரே சொல்றாரு, நான் வெளிநாட்டுக்கு போன வந்த பிறகுதான் அண்ணாமலை மாறி இருக்கேன் சார். அவரே சொல்றாரு சார், எல்லாரும் சொல்றாங்க. யார் சொன்னது? நல்லா யோசிச்சு பாருங்க. அவரே ஒரு ஸ்டேட்மெண்ட்ல இந்த ஸ்டேட்மெண்ட் பேசிட்டே இருக்கும்போது இந்த உலர்வாயின்னு சொல்லுவாங்கல்ல, அவர் சொல்றாரு கேட்டா எல்லாரும் சொல்றாங்க வந்து அண்ணாமலை வந்த பிறகுதான் கலகம் பண்றாரு சொல்றாங்க. உண்மையா தானே? நீங்க ஆக்கப்பூர்வமா இங்க அரசியல் பண்ணா யாரும் விமர்சிக்க மாட்டாங்க சார்.
நீங்கள் பட்டவர்த்தனமாக இது நல்லா தெரியுது. நான் கேட்குறேன், இதே பிரச்சனை நீங்கள் நல்ல மனசாட்சியோட பேசுங்க. கள்ளக்குறிச்சியில் வந்து இப்போ அந்த பள்ளி மாணவி பிரச்சனை வந்து இப்போ நீதிமன்றத்தில் இருக்க நம்ம அதுக்குள்ளே ஆழமாக போக முடியாது. நாம் நீதிமன்றத்துக்கு மதிப்பு கொடுக்கறதுனால நம்ம ஆழமாக போக முடியாது. நீதிமன்றத்தில் அங்கே பிரச்சனை இருக்குது, சரிங்களா? அந்த சம்பவம் நடந்தபோது உங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு? என்னென்னமோ நடந்து உங்களுக்கு தெரியும்ல. அந்த கிராமத்தில் இருக்க மக்கள்லாம் அங்கே போனாங்க, அந்த பள்ளிக்கூடத்தையே சூறையாடினாங்க, எல்லாம் நடந்தது இல்லை. அப்போ உங்களுடைய ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு? இன்னைக்கு பொங்குறாருல அண்ணாமலை பொங்குறாருல, அன்னைக்கு என்ன பண்ணாரு சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. எல்லாம் வந்து காட்சி அரசு. அதனால தான் நான் சொல்றேன், இது காட்சி அரசியல். நன்றி சார். நன்றி சார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். இங்கே கவனமாக அணுக வேண்டிய வழக்காக இந்த வழக்கு இருக்கிறது. கிட்டத்தட்ட பாதிக்கப்பட்ட நபருக்கு நீதி கிடைக்க வேண்டிய இடத்தில் ஆனால் தொடர்ந்து தன்னை முன்னிலைப்படுத்தக்கூடிய வேலையை அரசியல் கட்சிகள் பார்ப்பதாக இன்றைக்கு பத்திரிகையாளர் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது கிங் டிவி. Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. Your journey to home ownership is just a step away. Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.